ஹாய்! இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற மிக்ஸி எல்லாமே வெளிய ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா வந்து நம்ம அந்த ஜார் வைப்போம் பார்த்தீங்களா, அதில வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மிக்ஸிலேருந்து தண்ணி ஏதாவது சிந்திச்சுன்னா, உள்ளாடி இருக்கிறதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணவே மாட்டோம். எப்பயாவது ரொம்ப டைம் கிடைச்சா தான் நம்ம ரேரா தான் கிளீன் பண்ணுவோம். அதுவும் கிளீன் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத ஈஸியா எப்படி கிளீன் பண்ணறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஒரு பழைய துணி இல்லன்னா டிஷ்யூ இருந்துச்சுன்னா, டிஷ்யூ இந்த மாரி கட்டி வச்சுக்கோங்க. கட்டிட்டு இப்போ வந்து அந்த டிஷ்யூ வச்சு, அந்த ஃபோர்க் வச்சு ஃபுல்லா வந்து சென்டர்ல வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேப்லலாம் நெறையவே அழுக்கு இருக்கும். நம்மளுக்கு வந்து அது எடுக்க முடியாம நம்ம விரல் வந்து உள்ளாடி போகாது. அதனால நம்ம எடுக்காம விட்டுருவோம். இந்த கேப் பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட மிக்ஸிலயும் கண்டிப்பா இருக்கும். இது வந்து பிரஷ் கூட நம்மளால வந்து உள்ளாடி போட்டு வந்து கிளீன் பண்ண முடியாது. இந்த மாரி வந்து கிளீன் பண்ணிங்கன்னா, ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களோட ஸ்கூல் ஷூ வந்து டெய்லியுமே ஸ்கூல்ல வந்து பாலிஷ் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம்ல நம்ம வீட்ல வந்து பாலிஷ் இல்ல, பாலிஷ் போடுறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ இல்லன்னா பழைய துணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி உங்க வீட்ல எந்த எண்ணெய் அதிகமா இருக்கோ, அந்த எண்ணெயில வந்து கொஞ்சமா எடுத்துட்டு, ஷூல வந்து இது வந்து பிளாக் கலர் ஷூக்கு தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஃபுல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. லைட்டா தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸ்கூல் போற டைம்ல நீங்க அவசரமா நிக்கும்போது நல்லா தேய்ச்சி விட்டாலே ஈஸியா வந்து அழுக்கு எல்லாமே போயிடும். நம்ம பாலிஷ் போட்டத விட இது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்ல வித்தியாசம் தெரியும். 2 ஷூ வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டா வந்து எண்ணெய் அதிகமா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நார்மலா ஒரு துணி வச்சு நல்லா மேல தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல தேங்காய் வந்து உடைச்சி வச்சோன்னா, காலையில சமைக்கும்போது, அவசரமா சமைக்கும்போது, இந்த தேங்காய் வந்து பீஸ் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாரி வந்து உடைக்காம நீங்க வந்து காலையில அடுத்த நாள் காலையில உங்களுக்கு தேவைப்படுது தேங்காய் அப்படின்னா, முந்தின நாள் நைட்டே என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த தேங்காவ வந்து ஃப்ரிட்ஜில வந்து 2ஆ உடைச்சி வச்சுக்கோங்க. உடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இந்த மாரி பீஸ் போட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்து பீஸ் போட்டுக்கலாம். நீங்க வந்து 1 நிமிஷத்துல மொத்தத்தையும் வந்து நீங்க தேங்காய் எடுக்கிற மாரி இருக்கும். நீங்க நார்மலா எடுத்தீங்கன்னா, சைடு ஃபுல்லா கழண்டு வந்துரும். ஆனா உள்ளாடி மட்டும் அப்படியே இருக்கும். அந்த மாரி வராம இந்த மாரி வந்து ஈஸியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல எப்பயுமே வாசமா இருக்கணும், உங்க வீட்டு பாத்ரூம் வந்து வாசமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போடுற பழைய பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாரி வந்து 3ஆ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு பீஸில் வந்து இந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அங்கங்கேயா ஹோல்ஸ் போட்டாலே போதும். கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஹேர்பின் இருந்தாலும் ஹேர்பினை வந்து ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குட்டி குட்டியாக வரும். என்கிட்ட ஹேர்பின் இல்லை, அதனால வந்து நான் கத்தி வச்சு போட்டிருக்கேன். உள்ளாடி கல் உப்பு இல்லைன்னா வந்து தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்ஃபர்ட்டில் ஒரு கம்ஃபர்ட் வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து இதில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். ஏதாவது பசங்க எடுக்காமல் வந்து ஹைட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். இதை வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் எண்ணெய் பாட்டில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த எண்ணெய் பாட்டிலை எப்படி க்ளீன் பண்ண நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து எண்ணெய் பாட்டிலுக்கு உள்ளாடி நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட ஐஸ் வாட்டர் இருந்தால் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக விம் லிக்விட், கூட வந்து ஏதாவது வந்து நியூஸ் பேப்பர் இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம். நல்லா கிழிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம ஐஸ் வாட்டர் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம். ஒரு ஸ்க்ரப்பர் போட்டுட்டு நல்லா வந்து அதை இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க. பாட்டிலை வந்து நல்லா குலுக்கிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றும் போதே பாதி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே போயிடும். இப்போ வந்து லைட்டாக தான் உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக இப்போ பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துவீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு 3-4 வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.